ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நார்த்தங்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நார்த்தங்காயை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் குழம்பாக தான் செய்ய போகிறேன் நார்த்தங்காயை வச்சு. அதனால் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லைனாக்கா நீங்கள் ஜீனி கூட போட்டுக்கோங்க. இந்த டிஷ் வந்து புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் கலந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்கள் தேவையான அளவு எல்லா இன்க்ரீடியன்ஸும் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் அதே டேஸ்ட் வரும். நார்த்தங்காய் பித்தத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ சம்மர் சீசன் வரப்போகுது. ஸோ அந்த ஹீட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நார்த்தங்காய் நம்ம நிறையா சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். அதனால் நல்லா எடுத்துக்கலாம். இப்போது நான் புளித்தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ஏற்கனவே நார்த்தங்காய் புளிப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரில் ஒரு விசில் விட்டு இறக்கலாம். குக்கரில் நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். ஏற்கனவே நார்த்தங்காய் தண்ணி பழங்கிறதுனால நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியே குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுங்க. நான் இன்றைக்கி குழம்பாக தான் செய்ய போகிறதுனால நான் தண்ணியாக தான் இருக்கும் நான் செய்கிற டிஷ்ஷு. ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்லாம் அந்த டிஷ்ஷை. இல்லைனாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6 மந்த் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ நார்த்தங்காய் குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஊறுகாய்க்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணுவீங்களோ அதே தான். ஸோ அதுக்கு நான் அதனால் நல்லெண்ணெய் தான் எடுத்துக்க போகிறேன். நல்லெண்ணெய் போட்டாக்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அதனால் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு எண்ணெய் நிறையா சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் கொஞ்சம் 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இந்த டிஷ்க்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறையா போடணும். நம்ம ஊறுகாய்க்கு எப்படி நிறையா பெருங்காயத்தூள் போடுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி குழம்பாக செய்கிறதுனால தண்ணியாக இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேண்டாம் அப்படின்னாக்க கொஞ்சம் நேரம் நீங்கள் தாளித்து போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் வச்சுருங்க. இப்போ பெருங்காயத்தில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வெந்தயத்தூள் போடுங்க. வெந்தயத்தை நான் ட்ரையாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். ட்ரையாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க. இப்போது நம்ம தாளித்ததை அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மணக்க நார்த்தங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் உப்பு, புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே நம்ம ஈக்குவலாக சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் நல்லா ஒரு சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.